ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலை ஐயப்பனின் மேல் செலுக்க வைக்கும் அற்புதங்களை பத்தி சொல்ல போறேன். ஐயப்ப பக்தர்களே, இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த பதிவுக்குள்ள போயிடலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுயம்பு, புலிங்கா பூமி, யாக பூமி, பலி பூமி, யோக பூமி, தபோ பூமி, தேவ பூமி, சங்கமம் பூமி என்ற 7 சிறப்புகளை கொண்டது. ஓம் சாமியே சரணமையப்பா என்றால் நம் பாவங்களை அடித்து ஞானத்தை பெற ஐயப்பனை சரணடைகிறோம் என்று பொருள். ஒரு மண்டல விரதம் இருப்பதால் நல்ல பழக்கங்கள் ஏற்பட்டு பலரது வாழ்க்கை முறையே மாறி உள்ளது. இதனால் தான் ஆண்டுக்கு ஆண்டு ஐயப்பனை தேடி செல்பவர்கள் எண்ணிக்கை தற்போது கோடிக்கணக்கான ஐயப்ப சுவாமிமார்கள் அதிகரித்தபடி உள்ளனர். சபரிமலைக்கு முதலில் மாலை அணிந்து செல்பவர்கள் 48 மைல் கொண்ட பெரிய பாதையில் செல்ல வேண்டும் என்பது மரபு. கன்னி பூஜை நடத்தி விருந்து கொடுக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. உளமார்ந்த பக்தி ஒன்றையே ஐயப்பன் விரும்புகிறார். உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்து கொள்ளலாம். கடன் வாங்கியாவது சபரிமலைக்கு வா என்று தன் பக்தர்களுக்கு ஐயப்பன் ஒருபோதும் சொன்னதே இல்லை. சபரிமலையை அடைந்ததும் சரணம் கூடியபடி செல்ல வேண்டும். உங்கள் கழுத்தில் உள்ள மாலை நெஞ்சில் அடிபடும் போதெல்லாம் ஐயப்பன் உங்கள் மனசாட்சியை தட்டி கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயப்பன் தன் அவதாரத்தின் போது தன் படைகளுடன் ஆடியபடி காட்டுக்குள் சென்றார். அதை நினைவுபடுத்தவே சாமி திந்தக்க தோம் தோம், ஐயப்ப திந்தக்க தோம் தோம் என்று பேட்டை துள்ள நடக்கின்றது. மகிழ்ச்சியை வதம் செய்த மணிகண்டன் அவன் உடல் வளர்ந்து பூமிக்கு மேல் வரக்கூடாது என்பதற்காக கனமான கல்லை வைத்ததாக வரலாறு. இதை நினைவு கூறும் வகையில் அழுதையில் எடுத்த கற்களை கல்லிடும் குன்று பகுதியில் பக்தர்கள் போடுகிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த மெர்ரி லெண்ட் சுப்பிரமணியம் என்பவர் சுவாமி ஐயப்பன் என்று ஒரு படம் தயாரித்தார். அந்த படம் மூலம் கிடைத்த லாபத்தை கொண்டு பம்பையில் இருந்து நீலி மலை ஏற ஆரம்பிக்கும் போது இடதுபுறம் காணப்படும் ஏற்றமான பகுதியில் இருந்து சபரிமலை வரை பாதை அமைத்தார். இதனால் தான் அந்த பாதை சுப்பிரமணியர் பாதை என்று அழைக்கப்படுகின்றது. நம்மிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 அகந்தைகளையும் விரட்டவே சபரிமலை 18ஆம் படியில் 3 கண்களையும் உடைய தேங்காயை உடைக்கிறார்கள். 18ஆம் படியில் ஏறும்போது பக்தர்கள் தங்கள் கோரிக்கையை ஐயப்பனிடம் வைக்க வேண்டும் என்பது ஐதீகம். படியில் ஏறும்போது நெரிசல் ஏற்படும் பட்சத்தில் உங்கள் கவனம் சிதறிவிடக் கூடாது. எனவே 18ஆம் படியில் இருமுடிவுடன் ஏறும்போது என்னதான் நெரிசல் ஏற்பட்டாலும் உங்கள் வேண்டுதல்களை விட்டு விடாதீர்கள். இது ரொம்பவும் முக்கியம். ஐயப்ப பக்தர்களே, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தத்துவமசி என்னும் தத்துவம் எழுதப்பட்டுள்ளது. தத்துவமசி என்றால் நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் என்று பொருள். ஐயப்பனின் படையில் சேனாதிபதியாக இருந்த கடுத்த சுவாமி கருப்பர் சுவாமி 18ஆம் படிக்கு அருகில் பிரசிட்டை செய்துள்ளார். அவருக்கு முந்திரி, திராட்சை, சுருட்டு படைத்து வழிபட்டால் தோஷங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும். சபரிமலையில் உள்ள பஸ்ம குளத்தில் குளித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்வார்கள். அர்ச்சனை சீட்டு பின்புறத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தால் அர்ச்சனை செய்து தருவார்கள். சபரிமலை சென்று வந்தவர்கள் ஐயப்பனின் அருள் பிரசாதத்தை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படி கொடுத்தால்தான் யாத்திரை பூரணத்துவம் பெறும் என்பது ஐதீகம். வாழும் காலத்தில் நல்லவனாய் வாழ்ந்துவிட்டால் மீண்டும் இப்பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டாம் என்ற அரிய தத்துவங்களை உணர்த்தும் தலம் சபரிமலை. சத்திய ஐயப்பனை மனம் உருகி வழிபடுங்கள். வாழ்வில் வளமும் நலமும் பெறுவீர்கள். ஓம் சுவாமியே சரணமையப்பா. 18ஆம் படி நாதனே சரணமையப்பா. ஓம் சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாரி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா.